இன்று இரவு 10:30 மணிக்கு சென்னை வருகிறார் ஆளுநர் அர்லேக்கர். நாளை காலை 10:30 மணிக்கு புதிய அமைச்சர்கள் பதவியேற்க உள்ளதாக தகவல். நாளை நடைபெறும் தவிக அமைச்சரவை விரிவாக்கத்தில் காங்கிரஸ், விசிக, ஐயுஎம்எல் இடம்பெற வாய்ப்பு. அமைச்சரவையில் பங்கேற்பதை 3 கட்சிகளும் உறுதி செய்துள்ளதாக தகவல். காங்கிரசின் 5 எம்எல்ஏக்களில் 2 அமைச்சர்களாக வாய்ப்பு. ராஜேஷ்குமார், விஸ்வநாதன் அமைச்சராக கூடும் என தகவல். இரண்டு எம்எல்ஏக்களை வைத்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி 1 அமைச்சர் பதவி கிடைக்க வாய்ப்பு. வன்னியரசு அமைச்சராவார் என தகவல். அமைச்சரவையில் அதிமுகவினர் இடம்பெற மாட்டார்கள் என தவிக உறுதி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பேட்டி. அதிமுகவிலிருந்து விலகி இருக்கிற ஒரு பிரிவினருக்கு அமைச்சரவையில் இடம் தருவதற்கான வாய்ப்பில்லை என்கிற தகவல் தவிக தரப்பிலிருந்து தரப்பட்டிருக்கிறது. அதிகாரத்திற்காகவே அமைச்சர் பதவிக்காகவோ தவிகவை ஆதரிக்கவில்லை என சி.வி. சண்முகம் கூறிவிட்டதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விளக்கம். அதிமுகவுடன் தோழமையுடன் இருப்போம் என்றும் உறுதி. அவர்கள் அதிகாரத்துக்காகவோ இல்ல அமைச்சர் பதவிகளுக்காகவோ வெளியில வரல. ஒரு தோழமை உணர்வுடன், அண்ணன் தம்பி பாசத்துடன், நம்மளுடைய ஆதரவுங்கிற வார்த்தையோட அதிமுக கட்சிங்கிறது அம்மா உருவாக்கிய கட்சி, அம்மா பாதுகாத்த கட்சி. தவிக அமைச்சரவையில் இணைய திருமாவளவனுக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அழைப்பு. ஐயுஎம்எல் இடதுசாரிகளும் அமைச்சரவையில் இருக்க வேண்டும் என்பதே முதலமைச்சர் விஜயின் விருப்பம் என சென்னையில் பேட்டி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களை நாங்கள் அழைக்கிறோம் அமைச்சரவையில் பங்கு பெற. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய விருப்பமும் அதுதான். ஐயுஎம்எல் நம்மளுடைய இஸ்லாமிய சகோதரர்களும் அமைச்சரவையில் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அமைச்சரவையில் இடம்பெற தவிக அழைத்ததற்கு விசிக தலைவர் திருமாவளவன் நன்றி. முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவு என அறிவிப்பு. நிபந்தனையற்ற முறையில் எங்கள் ஆதரவை நாங்கள் நல்கிவிட்டோம். இப்போது விடுதலை சிறுத்தைகளும் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்று வெளிப்படையான ஒரு அழைப்பு வந்திருக்கிற நிலையில் நாங்கள் கலந்து பேசுவது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. ஆகவே முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்து பேசிய பிறகு அறிவிப்போம். தவிக அமைச்சரவையில் அதிமுகவின் ஒரு தரப்பு இடம்பெற்றால் காங்கிரசின் நிலைப்பாடு குறித்து பரிசீலனை செய்து முடிவு. மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அது இந்திய கூட்டணியில் உள்ள கட்சி தான் இப்போ அவங்க ஆதரவு தெரிவிக்கும். தவிகவை ஏற்றுக்கொண்டால் உங்க நிலைப்பாடு எப்படி? காங்கிரஸ் நிலைப்பாடு நாங்கள் பரிசீலனை பண்ணுவோம், பேசுவோம், எல்லாருடைய கலந்து பேசுவோம். தவிக அமைச்சரவையில் அதிமுக பங்கேற்றால் தங்கள் ஆதரவை பரிசீலனை செய்வோம் என்ற நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் பே. சண்முகம் திட்டவட்டம். அதிமுக அமைச்சரவையில் பங்கேற்றால் நாங்கள் எங்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்வோம் என்பது ஏற்கனவே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. தவிகவை வெளியில் இருந்துதான் ஆதரிப்போம் என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் உறுதி. தங்களின் ஆதரவை தவிகவிற்கு போதுமானது என்றும் பேட்டி. எங்கள் ஆதரவை அவர்களுக்கு போதும், வேறு சிந்தனைகள் தேவையில்லை. எனவே இது குறித்து முதல்வர் தான் சிந்திக்க வேண்டும். வெளியில் இருந்து நாங்கள் ஆதரிப்போம் கொள்கை வழியில். பண்டிதர் அயோத்திதாசரின் 181வது பிறந்த நாளை ஒட்டி கிண்டியில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் விஜய் மரியாதை. மலர் தூவியும் முழக்கமிட்டு மரியாதை செலுத்தினார். மருத்துவத்துறைக்கு 40 புதிய வாகனங்களை வழங்கிய முதலமைச்சர் விஜய் ஓட்டுநரின் கோரிக்கையை ஏற்று ஒரு காரை இயக்கி பார்த்தார்.
அயோத்திதாசரின் சிலைக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மரியாதை. மலர் தூவி மரியாதை செலுத்தினார். எம்ஜிஆர், ஜெயலலிதா, இபிஎஸ் ஆசியோடு பணியை தொடங்குவதாக கூறிய புதுச்சேரி தற்காலிக சபாநாயகர். புரட்சித் தலைவர் அம்மா ஆகியோரது அருளாசியோடும் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் ஆதரவோடும் தற்காலிக பேரவைத் தலைவர் என்ற பதவியை எனக்கு அளித்த மாண்புமிகு துணைநிலை ஆளுநருக்கும் என்ஆர் ஐயா அவர்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகளை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தற்காலிக பதவியை நிரந்தரமாக்கும் தகுதி படைத்த முதலமைச்சர் என கூறியதால் அவையில் சிரிப்பலை. தற்காலிக பதவியை நிரந்தரமாக்கும் தகுதியுடைய நம் மாநில முதல்வர் என்ஆர் ஐயா அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கவனிக்க வேண்டியவர் கவனிக்கல. எம்எல்ஏவாக பதவியேற்ற போது விஜயின் புகைப்படத்தை கடவுள் என குறிப்பிட்டு சபையில் காட்டிய புதுச்சேரியின் மணவெளி எம்எல்ஏ. கடவில் நான் உறுதியாக மேற்கொள்ள இருக்கும் கடமைகளை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் என்னுடைய கடவுள் மேல் ஆணையாக உறுதியளித்து கூறுகிறேன். ஏற்கனவே நிறைய கடவுள்கள் இருப்பதாக கூறிய தற்காலிக சபாநாயகர். புதுசாக காடு ஒன்று காட்டுறாரு. கடவுள் ஏற்கனவே ஒரு 1008 கடவுள் இருக்கிறாங்க, இப்போ 1009 வருது. போதும். புதுச்சேரி சட்டமன்றத்தில் பதவியேற்றுக் கொண்ட புதிய எம்எல்ஏக்கள் 29 பேர். தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் முன்னிலையில் உறுதிமொழி ஏற்பு. பொன்னுசாமி, வைத்திலிங்கம், ஆறுமுகம், ஏகேடி எனும் நான் புதுச்சேரி சட்டப்பேரவையின் ஓர் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதனால் நான் கடமையினை பற்றாற்றலோடு ஆற்றுவேன் என்றும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு கூறுகிறேன். தெலுங்கு மொழியில் பதவியேற்றுக் கொண்ட ஏனாம் தொகுதி எம்எல்ஏ. మల్లాడి కృష్ణారావు అని నేను పుదుచ్చేరి శాసనసభకు శాసనసభ్యునిగా ఎన్నికై భారత రాజ్యాంగం வாகூர் எம்எல்ஏ செந்தில்குமார் மலையாளத்திலும் வாகை எம்எல்ஏ அசோக்குமார் ஆங்கிலத்திலும் பதவியேற்பு. புதுச்சேரி നിയമസഭയിലേക്ക് തിരഞ്ഞെടുക്കപ്പെട്ട ആർ സെന്തിൽകുമാർ എന്ന ഞാൻ ആത്മാർത്ഥമായി പ്രതിജ്ഞ എടുക്കുന്നു. നന്ദി. I, Advocate T. Ashok Kumar, having been elected as a member of the Legislative Assembly of Union Territory of Puducherry. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் சிறப்பான முறையில் செயல்படுவார் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி நம்பிக்கை. புதுச்சேரியிலிருந்து சென்ற என் ஆனந்துக்கு அமைச்சர் பதவி கொடுத்தது மகிழ்ச்சி என்றும் பேட்டி. தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுதல். உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஆனந்துக்கும் அமைச்சர் புதுச்சேரியிலிருந்து சென்ற ஒருவருக்கு அமைச்சர் பதவி கிடைத்திருப்பது, கொடுத்திருப்பது என்பது வரவேற்கத்தக்க ஒன்று. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அதிமுக எம்எல்ஏ லீமா ரோஸ். தமிழக அமைச்சரவையில் அதிமுக இடம்பெறுவது தொடர்பான கேள்விக்கு கடவுளின் கையில்தான் உள்ளது என பதில். உங்க அணி அமைச்சர் பதவி கிடைக்கும். நீங்க அமைச்சராவீங்களா? நீங்க அமைச்சராவீங்களா?